நீங்கள் ஒரு கீமோ ரேடியேஷன் அந்த மாதிரிலாம் போயிருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போக வேண்டாம்னு சொல்ல, போக வேண்டியது போகணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆயுஷ் மெடிசன்ஸில் ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது 15 டேஸ் நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பயங்கரமான வித்தியாசங்கள் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனைகளோட தீவிரம் குறைக்கப்பட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேன்சரானா உடனே பதட்டப்பட்டு உடனே இது பண்ண வேண்டாம். பொதுவாக உங்களுடைய உணவுகளில் நிறைய மாற்றங்கள் செய்யுங்க. எண்ணம், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணம் செயலாகிறது. எண்ணம் நம்ம நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல நபர் மட்டும்தான் இருக்க முடியும். நீங்கள் கெட்ட நபர் வந்து அவங்களாம் தானாக தெரிச்சிருவாங்க. அந்த இடத்துல இருக்கவே முடியாது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க, ஒரு நல்ல எண்ணம், ஒரு பாசிட்டிவ் எண்ணம் இருக்கிறவன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நெகட்டிவ் பர்சன்ஸ் உள்ளே வந்தாவே நம்ம வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் இது நடக்கும். இதுதான் நிறையா ஒரு சென்சரி பர்செப்ஷன்ஸு நிறையா நம்ம இதை ஃபீல் பண்ண முடியும். அப்போ நம்ம பாசிட்டிவான எனர்ஜி, நல்ல நேர்மறை சிந்தனையாளர்களாக இருக்கும் பொழுது பொதுவாக நோயோட தன்மை நல்லா கட்டுப்பட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே முக்கியம். ஒரு கேன்சர் வந்துச்சுன்னா உணவு முக்கியம், நேர்மறை சிந்தனை முக்கியம், நல்ல இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டக்கூடிய நல்ல அருமையான மருந்துகள் முக்கியம், பக்க விளைவில்லாத மருந்துகள் முக்கியம். ஸோ இதெல்லாம் இருந்துன்னா கண்டிப்பாக நிறையா விஷயத்தில் நம்ம இந்த க்யூரை பார்க்கலாம். உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.